சரி, முதலாவது பெரிய காரியம் எது? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரியாது. அப்போ அவர் செய்கிற பெரிய காரியங்களை 3 வகையாக பிரிக்கிறேன். நம்பர் 1 வாசிங்க. யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அல்லது 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரெண்டுல ஒன்று. நான் சீக்கிரம் யோபு புஸ்தகம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்துட்டாரா? செய்கிறாரா? செய்கிறாரா? அப்ப நமக்கு இன்னும் செய்ய வாய்ப்பு இருக்கு, அப்படித்தானே? அப்ப செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். எதை செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்கிறார். எப்படிப்பட்ட பெரிய காரியம்? ஆராயவே முடியாது, ரிசர்ச் பண்ணவே முடியாது. இது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குது, இது எப்படி நடந்துச்சு, ஆராயவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இது எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அது என்ன, மெரினா பீச்சில் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் நடக்குது. நம்முடைய பாஸ்டர் பாலியாங்கிச்சோம் அவருடைய மீட்டிங் நடக்குது. பெரிய மீட்டிங், கூட்டம் 10 லட்சம் பேருக்கு மேலே. அந்த மீட்டிங்கில் மேடையில் வந்து ஒரு சதை கட்டி வந்து விழுது. இது ஹீலிங் நேரம், பிரசங்கம் முடிச்சுட்டு ஹீலிங் நேரம் வருது. ஹீலிங் நேரம் வரும்போது ஜெபம் சோகமாகறவங்களாம் முன்னாடி வாங்க சொல்லி வியாதிகள்லாம் வர சொல்லுவோம். எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. நிற்கும்போது அப்படி ஹீலிங்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டி அப்படி சதை கட்டி அப்படியே வந்து மேடையில் வந்து விடுது. என்னன்னு கேட்டான், ஒரு சிஸ்டர் கட்டியோடு வந்திருக்கிறாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணால் செத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமையில் அவங்க நிலைமையில் வந்திருக்காங்க. ஆண்டவரே அந்த கட்டியை ஆப்ரேஷனே பண்ணாமல் வெளியே எடுத்து கொண்டு வந்து வெளியே வச்சிருக்காரு. இது டிவியில் வந்த செய்தி, நான் கதவுடல் டிவியில் வந்த செய்தி, உண்மை செய்தி. அப்படிப்பட்ட அற்புதம் நம்ம சென்னையில் நடந்தது. இது எப்படி நடந்தது? எப்படி உடம்புக்குள்ள இருந்த கட்டி வெளியே வந்துச்சு? அதுதான் ஆராய முடியாத அதிசயத்தை, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும். நான் நினைக்கிறேன் ஆதாம் எலும்பை இப்படித்தான் எடுத்திருப்பார். யார் எலும்பை? ஏவாளை செய்யணும்னு, ஏவாளை உண்டாக்குன்னு நினைச்ச உடனே அப்போ என்ன செஞ்சிருப்பாரு? அப்போ நான் கூட நினைச்சேன், இப்படி கத்தியை வச்சு அறுத்து குளோரோஃபார்மை கொடுத்து மாதிரி கொடுத்து என்னத்தையோ கொடுத்து கத்தியை வச்சு அறுத்து தான் எலும்பை எடுத்துட்டாரு போல நினைச்சேன். அவர் இப்படித்தான் செஞ்சிருப்பாரு. படுறா அப்படின்னு இருப்பாரு. யாரை? இங்கன்னு படுத்துருப்பாரு. இங்கன்னு ஒரு வீட்டு என்ன பண்றவரு? ஒரு ஆபரேஷன் பண்ணதே தெரியல, எலும்பு தடத்தையே காணோம், எப்படி எடுத்தீங்கன்னு. இப்படித்தான் நடந்தது. ஆராய முடியாத அதிசயம், பெரிய காரியம். அவர் செய்வதை ஆராயவே முடியாது. அவருக்கு மட்டுமல்ல, நம்மளையுமே யாரும் ஆராய முடியாது. வாசிங்க 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 15ஆம் வசனம். ஆகிக்குரியவன் எல்லாத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கவனிங்க. எழுதுறதுதான் குறியா இருக்காங்க. எழுதிட்டு பாருங்க, டக்குன்னு பைபிள் பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு வருது, மழை எதுக்கு வருது, புயல் எதுக்கு வருது, இதெல்லாம் எதுக்கு நடக்குது, குண்டு எதுக்கு விழுகுது, எதுக்கு வருது, இது எதுக்கு வருது, எப்படி இப்படிலாம் விலைவாசி கூடுது, எப்படி இப்படி தங்க விலை கூடுது, இப்படி டமக்குன்னு குறையுது, எதுக்குன்னு எல்லாத்தையும் என்ன செய்யறான்? ஆராய்கிறான். ஆனால் ஆவிக்குரியவனை மற்ற ஒருவனும் ஆராயவும் முடியாது, நிதானிக்கவும் முடியாது. புரிஞ்சுதான்? புரிஞ்சுதான்? ஆவிக்குரியவன் மட்டும் அல்லையிலே சொல்லு. அல்லையிலே சொல்லாதவங்களாம் இப்ப யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களை ஆராய்வீர்கள். உங்களை யாரும் ஆராயவே. அது சுருக்கமா சொல்ற மாதிரி, புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு பைபிளே புரிய மாட்டேங்குது. ஜோசியக்காரன் போய் கையை நீட்டுறாங்க. அவன் என்ன செய்யறான்? இந்த ரேகை இங்கே இருக்கு, இந்த கடக ரேகை, இது போய்
உள்ளே விழுந்துருச்சு, உனக்கு எல்லாம் அழிவுதான், இந்த ரேகை இப்படி வந்துருச்சு, இதுக்கு உனக்கு ஒரு ஏறுகாலம் இருக்குது அப்படின்னு இந்த ரேகையை வச்சு அவன் என்ன செய்யறான்? நிதானித்து ஆராய்ந்து உன்னை பற்றி சொல்றான். உன் பேர் ராசி, உன் பேருக்கு இப்படி வருது, உன் பேர்ல இப்படி ஒரு எச்சரிப்பு வருது. புரியுங்களா? பேர்லயே உனக்கு என்ன வருது? கில்டா, சரி கொலை செய்கிற மாதிரி வருது, உனக்கு ஆபத்து வருது. உச்சரிப்பு வச்சே அவன் கணிக்கிறான். ஒருத்தர் அதனால ஒருத்தர் சொல்ல இந்த பேர் உச்சரிப்புலாம் கவனமாக வைக்கணும். பேர் இப்படி பேரை வச்சு கணிக்கிறான், நம்பரை வச்சு கணிக்கிறான், உன் டேட்டா பர்த்தை வச்சு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இப்படி நிதானிச்சு உன்னை பற்றி ஆராய்ந்து கணித்து சொல்லுகிறான். இதுக்கு பேர் ஜோசியம்னு பேரு, குறி சொல்றாருன்னு பேரு. குறி சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய அந்த ஆவியை வச்சு, அசுத்த ஆவியை வச்சு உங்களுடைய காரியங்களை ஆராய்ந்து நிதானித்து சொல்லுகிறார்கள். அது உண்மை, அது உண்மை. ஆனால் உங்களுக்கு எனக்கு அவங்க குறி சொல்லவே ஏன் வாயில வரமாட்டேங்குது. நாம் யாரு? ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்கள். பரிசுத்த ஆவிக்குள்ள இருப்பதனால் நம்மளை யாரும் ஆராயவும் முடியாது, நிதானிக்கவும் முடியாது. இதுதான் ரகசியம். இதுக்கு தான் ஜோசியம் பார்க்க போகாதியே, நல்ல நேரமாக பொருத்தம் பார்க்காதியே. நீங்க போனீங்கன்னா ஆவியானவர் விலகிடுவாரு, உள்ள யாரு பூந்துருவா? அசுத்தாயு போகுது. அதுதான் ஜோசியம் பார்க்காதீங்க, குறி பார்க்காதீங்க. இல்லை நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்குறேன். என்ன ராசி பலன்? நீ ஜெபம் பண்ணால் ராசி நல்ல ராசியாக மாறிடும். நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தால் உனக்கு என்ன ராசியாக மாறிடும்? இவ்வளோதான் ரகசியம். நீ பரிசுத்தமாக இருந்தால் உனக்கு நல்ல ராசி, நீ உண்மையாக இருந்தால் உனக்கு நல்ல ராசியாக மாறிடும். கெட்ட நேரம் நல்ல நேரமா மாறும். நீ ஒரு ஜெபம் பண்ண மாட்டே, கடவுளுக்கு உண்மையா இருக்க மாட்டே, நீ எல்லாம் உனக்கு நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கணும்னா எப்படி வரும்? இதை புரிஞ்சுக்காங்க. நம்ம ஆண்டவர் நல்லவர், நம்ம ஆண்டவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவனுக்கு உண்மையுள்ளவர். ஆகவே நீங்கள் யாரும் உங்களை நிதானிக்க முடியாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் உங்களை மற்ற ஒருவனாலும். நீங்க பாருங்க, எங்க அக்ஸா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போ மாடியில் குடியிருந்தேன். இங்கதான் இருந்துச்சு வீடு, மாடியில் இருக்கு. மட்டு சாமத்தில் இந்த குடுகுடுப்புக்காரர்கள் இப்போ காணும், அந்த ஆட்களையே காணும். என்னாச்சுன்னு தெரியல. இந்த சக்கமா குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க, குடுன்னு அடிச்சுட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டுலாம் வீடுகள்லாம் கிடையாது, சில வீடு. அவன் வரும்போது இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் இந்த பகுதியில் இருக்கிற நாய்கள்லாம் அந்த ஆளு பின்னாடியே ஒரு 10 நாய்கிட்ட இருக்கும். நாய் பின்னாடியே லொல்லுன்னு குறைச்சிட்டு, என்னடா அது ஒரு நாய் கூட குலைக்குதுன்னு நான் என்ன செஞ்சிருக்கேன், எந்திரிச்சு இப்படி வந்து எட்டி பார்த்தேன், மாடியில் என்னென்னு எட்டி பார்த்தேன். அது பக்கத்து வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த ஆள் வந்துட்டு அவங்களுக்கு என்னமோ சொன்னார். இருந்தாலும் குடுன்னு அடிப்பார், அப்புறம் என்ன சொல்லுவார். அவங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு இங்கிட்டு வந்தார். திரும்பின உடனே நான் இது மேலே நின்று பார்க்குறேன். நின்று பார்த்த உடனே மேலே அவர் என்ன எட்டி பார்த்தார். ஏன்னா அதுக்கு கூட வீடே கிடையாது. எட்டி பார்த்தார். பார்த்துட்டு நமக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, எனக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவரால் என்னை கணிக்கவே ஆராயவே முடியலை, எனக்கு ஜோசியம் சொல்லவும் முடியலை. அவர் சொல்கிறாரு, உன் பார்வையே ராஜ பார்வையாக இருக்கு. நான் நினைக்கிறேன் ராஜபாளையத்துக்கு வந்தால் ராஜ பார்வை தான் பார்ப்பேன். ராஜபாளையத்துக்கு வந்து உன் பார்வையே ராஜ பார்வையாக இருக்குது, நீ நினச்சதெல்லாம் நடக்கும். அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டேன். வேற ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியலை. அந்த ஆளுக்கு சொல்ல நினைக்கிறாரு, சொல்ல முடியலை. அவ்வளோதான், குடுகுடுப்பையும் வரமாட்டேங்குது அவருக்கு. இதுதான் சத்தியம். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நம்மளை ஒருவனும். இதான் மறுநாள் வந்து பக்கத்து வீட்டுலாம் காசு வாங்கிட்டு போனார் காலையில் விடிஞ்ச பிறகு. இதுதான் உண்மை. இது என்ன நேட்டா, நம்ம ஆவிக்குரியவனா நமக்கு நல்ல நேரம் சொல்ல, நமக்கு நிதானிச்சு பார்க்க, நமக்கு ராசி சொல்ல ஒரு சக்திக்கும். இன்னைக்கு விசுவாசிகள் இருக்காங்க, மற்ற விசுவாசிகளை பார்த்து மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு என்ன ராசி சொல்லுங்க, கடக ராசியா, உன்னை கொண்டு கடலை தள்ள அக்கினி கடல்ல தள்ளிடுவாரு. நீங்க சிம்ம ராசியா, சிங்க கவியில ஒட்டி போட்டுவார், தானியில போட்ட மாதிரி.
என்ன ராசி பார்த்துக்கிட்டு ராசி வச்சுக்கிட்டு அதை படித்து பார்த்துக்கிட்டு தினத்தந்தி அது வந்த உடனே அது ராசி பார்க்கறது, இதெல்லாம் எது விசுவாசிகள்? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாயிருங்கள். உங்களை ஒருவனும் ஆராய முடியாது, நிதானிக்க முடியாது. கர்த்தருடைய கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். வாசிங்க எரேமியா புஸ்தகம் 33:3 சீக்கிரம். ஐயோ, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. சீக்கிரம். என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து. நல்லா கொடுங்க, சீக்கிரம் உத்தரவு. உனக்கு எட்டாததும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ந்து முடியாத, அறியாததும் எட்டாததும், நம்ம இதுவரைக்கும் அறிஞ்சிடாத, நம்ம சத்துக்கு எட்டாததுமான பெரிய காரியம். எட்டாததுன்னு என்னன்னு தெரியுமா? இப்படி தொட்டாத எனக்கு ஒன்றும் எட்ட மாட்டேங்குது, இதைத்தான் எட்டாவது நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதே தான் இப்போ சொல்லுங்க, 10,000 ரூபாய் சம்பளம், அவனுக்கு 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு காரை வாங்கணும்னா வாங்க முடியுமா? சொல்லுங்க. 5 லட்ச ரூபா உள்ள காரை வாங்கணும் வாங்க முடியும். 10 லட்சத்துக்கு கார் வாங்கணும். 10,000 சம்பளமே. வீட்டு செலவு பார்த்து அந்தந்த மாதமே கடன்லாம் ஓட்டுறதே பெரிய பாடு. அவன் 10,000 ரூபாய் சம்பளத்தில் வச்சிருக்கவே எப்படி 10 லட்ச ரூபாய் கார் வாங்க முடியும்? இது அவனுக்கு இதேதான். இதே போல நம்ம சத்துக்கு எட்டாதது, நம்ம திறமைக்கு வசதிக்கு எட்டாதது, இப்படிப்பட்ட எட்டாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். எப்போ எப்போ எப்போ? இந்த மாதமே, இப்பவே தாரும் எனக்கு. ஆமென் கேளுங்க. ஏன் கர்த்தரால முடியாதா? கர்த்தரால முடியாதா? சொல்லுங்க, கர்த்தரால முடியாதா? விசுவாசிக்கிறவனுக்கு முட்டையும். ஏன் நினைக்கிறீங்க? லாட்டரி சீட்டு விழுந்த மாதிரி நடக்கும். அப்போ லாட்டரி சீட்டை வாங்கிடுவோமா? அப்படியா? நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தர் நமக்காக யாவையும், போன மாசம் பாருங்க, என் ஜனங்க நான் அழிக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கு. 2 பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. 2 பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. நோய் குணமாயிருக்கு. இப்போ நான் அந்த மாத்திரையை சாப்பிட்றதில்ல. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பாருங்க வீடு கட்டியிருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவருடைய விருப்பம். கொஞ்சம் பிரதிஷ்டை வீடை கட்டியாச்சு, பிரதிஷ்டை பண்ண கூட வழியில் அது வயசாக நடக்குது. இப்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்கி இந்த சாட்சிகள் வைக்கிறாங்க. எத்தனை சாட்சிகள்! அதுல வாக்குத்தத்தை யாருக்கு நிறைவேறணுமோ அவங்களுக்கு நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறோம். அது அப்படியே அது யாருக்கு மேட்ச் ஆகுது, யார் கரெக்டா இருக்காங்களோ, யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு இந்த மாசம் சொல்றாரு, உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எப்படிப்பட்ட பெரிய காரியம்? ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சரி, 2வது காரியத்துக்கு போவோம். யோபு புஸ்தகம். நேரமாக 2வது யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க. அதேதான். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாக குமுற பண்ணுகிறார். இப்போ வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. நாம், யார் சொல்கிறாரு? நாம் கிரகிக்கவே கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். கிரகிக்க கூடாத, அன்பிலீவபிள், கிரகிக்க கூடாத, அதாவது நம்ப முடியாத, கிரகிக்க கூடாத, அதாவது இதெல்லாம் நடக்குமான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல சொல்றேன். பாத்தீங்களா? அது போன்ற காரியங்களை கர்த்தர் செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். யாருக்கு? கொஞ்சம் வசனத்தை பாருங்க. நாம்
எப்படி சொல்லியிருக்கு? நாமே கிரகிக்க முடியாத காரியத்தை நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? செய்கிறார். நம்மளாலே நம்ப முடியலங்க. எனக்கா இது? எனக்கா இந்த வேலை? எனக்கா இந்த வருமானம்? எனக்கா இந்த காரியம்? எனக்கா இந்த ஆச்சரியம் என்று நாமே கிரகிக்க முடியாத காரியம். இதை புரிய உங்களுக்கு தான் தெரியும். கிரகிக்க முடியாத அதிசயமான ஆச்சரியமான கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அது எப்படி இருக்கும்? நம்மளால நம்ப முடியாது. இதெல்லாம் நமக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. நான்லாம் இப்படிலாம் இருக்கு, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நமக்கு அதை வாய்க்க பண்ணுவார். இது நமக்கு தருவார். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை இந்த மாசம் எதிர்பாருங்க. கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். நமக்கு இது தகுதி கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க. ஆடு மேய்ச்சவனை அரசனாக்குறாரு. ஆடு மேய்ச்சவனை அரசனாக்கு. ஜெயிலுக்குள்ள கைதியா கிடக்கிறவன் அவனை ஜாமீன் எடுக்க கூட, அவனை அடிக்கும் போது கூட, ஐயோ அந்த பையனை அடிக்காதீங்க, அவன் அப்படிப்பட்டவனே கிடையாதுன்னு அவனுக்காக ஒரு ரெக்கமெண்ட் பண்ண கூட யாரும் கிடையாது, ஒரு ஆளு கிடையாது. இழுத்து போட்டு அடின்னு அடிச்சு மிதிச்சு ஜெயில கிடக்கான். யாருன்னு யோசிச்சுட்டே வர்றாங்க. உங்க யோசிப்பு தான். யாரு? உங்க பைபிள்ல இருக்கிற யோசேப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை அந்த அடி அடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஜெயில கிடக்கான். ஜாமீன்ல எடுக்க ஆளே கிடையாது. அப்பா அம்மா எல்லாம் அங்க கானான் தேசத்துல இருக்காங்க. அவங்க அப்பா எல்லாம் அங்க கிடக்காரு. அண்ணன் தம்பி எல்லாம் இங்க எகிப்துல அடிமையா கிடக்கான். அவனுக்கு ஜெயில இருந்து விடுதலை அடைகிறதுக்கே வழி இல்லை. ஆனா எகிப்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற உலக நாடுகளை பூரா ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எகிப்து தேசத்துக்கே நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? கிரகிக்க முடியாத பதவி. பைபிள் சொல்லுகிறது, இவன் சொல்றதான் யாரே செய்யணும்? ராஜாவே செய்யணும். இவன் கையை கீழே போட்டிருக்க ராஜா கையை தூக்க கூடாது. கீழே போட அப்படின்னா போடணும். ராஜா இன்னைக்கு நீங்க காலையில யாருமே வீட்டுல சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கிடையாது. அப்படியா? சரிப்பா, நாங்க யாரும் சாப்பிடல. யாரு? யோசேப்பு சொல்றது அத்தனை பேர் கேட்கிறாங்க. நாடே கேட்குது. அவனை கூப்பிட்டு இந்த உயர்ந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும், எகிப்து உலக நாடுகள் முழுவதுக்கும் அவனை தலைவனாக நியமிக்கிற போது அவன் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அதிகார மோதிரம், அந்த அதிகார செயின், மைனர் செயின், சரப்பணின்னு பைபிள் சொல்லிருக்கு. என்னது? சங்கிலிக்கு என்ன பேருக்கு? சரப்பணி, சங்கிலி, சரப்பணி. அப்புறம் மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம் உடுத்தி அந்த குதிரையில உட்கார்ந்து அப்படி போகும்போது, எகிப்து தேசமே தெண்டலிட்டு பணியுங்கள். அடிச்சவன் மிதிச்சவன் ஜெயில போட்ட போத்திவாரு அத்தனை பேர் விழுந்து வணங்குகிறான். அவன் நினைச்சு கூட பார்க்கல. யாரு? இதுக்கு பேர் கிரகிக்க முடியாத காரியம். இதே மாதிரி தான் தூக்குமார ரெடியா இருக்கு மொர்தெக்காய்க்கு. அவனை இதே போல அந்த தேசத்துக்கு மந்திரியாக நியமித்து வர வைக்கிறாங்க. அப்படிதான் நினைச்சு பார்க்கிறான். ஐயோ, எனக்கா இந்த பதவி, எனக்கா இந்த ஆசீர்வாதம், எனக்கா இந்த நன்மை. அவனால என்ன செய்ய முடியல? கிரகிக்க முடியல. இது போல கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை யாருக்கு? அதை சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கு இது போல செய்வார் இந்த மாசம் எதிர்பார்க்கிற மட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை வாசித்து அப்படியே விட்டு விடுவதற்கல்ல, அதை சொந்தமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு செய்யுங்க. நான் இந்த ஆபரேஷன் ஆன பார்த்து சொன்னேன், எல்லாருக்கும் ஜோம் பண்ணி குணமாகுது. எனக்கு அந்த குணமாக்குறத நான் பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு தேவை. எனக்கு சொன்னாங்க எல்லாரும்
15வது நாள் ஆப்ரேஷன் பண்ண 15வது நாள் செக்கப் பண்ணுறாங்க எல்லாரையும் வச்சு. செக்கப் பண்ணும்போது எல்லாருக்கும் புண்ணு இருக்கு, கொதன புண்ணு இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் 6 பேர். அவரே ஆச்சரியப்படுறாங்க, பிரிக்கி பார்க்குறாங்க, ஏதாவது இருக்கு, ஒன்றும் இல்லை. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க டாக்டர் எல்லாருமே. எப்படி உங்களுக்கு உங்கள் சுகருக்கு ஒன்றுமே ஆறி இருக்கு? கிரகிக்க முடியாத காரியத்தை ஆமே. 3வது மாதம் செக்கப்பில் போகிறோம். அப்போ சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு வண்டியெலாம் ஓட்டக்கூடாது. வருஷமாக தான் கேட்குறாங்க, டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, வண்டியெல்லாம் ஓட்டலாமா? அவள் பக்கத்தில் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஓட்டக்கூடாது அப்படின்றாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்கிறார், அவர் ரொம்ப நல்லா இருக்காரு, வண்டி ஓட்டலான்ட்டு. ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்ல செக்கப் பண்ணி முடிச்சு 3ஆம் மாதத்துல சொல்ல அவர் ரொம்ப நல்லா இருக்கு, வண்டி ஓட்டலான்ட்டு. இப்படித்தான் நம்மளால கிரகிக்க முடியாத என்ன எதிர்பார்க்கிறோம் அதுல கிரகிக்க முடியாத காரியத்தை செய்யலாம். நம்மளால முடியாது, ஆனா கர்த்தர் நமக்காக செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எதையாவது எதிர்பார்ங்க, எனக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை உங்களோட மழை இல்லை, தண்ணி பஞ்சம், செடிகளை பூரா வெட்டுக்கிளி பச்சைக்கிளி எல்லாம் திருட்டு போயிடுச்சு. செடி ஒரு சின்ன செடி கூட கிடையாது, ஊரே பொட்டா காடா கிடக்கு, நாடே பொட்டா காடா கிடக்கு, ஒரு மழை தண்ணி இல்லை, நாடே வறண்டு போய் கிடக்கு, திராட்சை ஆலைகள்லாம் இழுத்து மூடி கிடக்கு, காஞ்சி வறண்டு போய் கிடக்கு, ஒண்ணுமே இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட கொடிய பஞ்சத்துல தேசம் கிடக்கு. என்ன சொன்னார் தெரியுமா கர்த்தர்? யோவேல் 2:21, யோவேல் 2:21, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து சந்தோஷமாயிரு. எங்க குடிக்கவே தண்ணி இல்லை, எங்கிட்டு மகிழ, சாப்பிடவே வழி இல்லை, எங்க மகிழ, விவசாயம் கிடையாது, தண்ணி கிடையாது, 3 வருஷம் என்ன சாப்பிட? மகிழ்ந்து கலிகூரு. சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதுவரைக்கும் அப்படிதான் படிச்சுக்கிட்டு வந்தோம். செய்தார், செய்கிறார், செய்கிறார், அப்படிதான் படிச்சோம். இப்ப சொல்றாரு, சொல்லுங்க, செய்கிறார், செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், கிரகிக்க விடாத காரியங்களை செய்கிறார்னு படிச்சோம். இந்த இடத்துல மட்டும் வரும்போது என்ன சொல்றாரு? செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு செய்வார், ஜெபிக்கிறவர்களுக்கு செய்வார், உண்மை உள்ளவர்களுக்கு செய்வார். என்ன செய்வார்? கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வார். எனக்கெல்லாம் சொந்த வீடா? செய்வார். ஆமே. நேரமாயிடுச்சு. இந்த கடைசி இதை மட்டும் சொல்லி முடிக்கிற உபாகம புஸ்தகம் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறோம்னா, நீங்களாம் லேட்டாக தானே வந்தீங்க. உபாகம புஸ்தகம் 11 அதிகாரம் 7ஆம் வசனம். யார் கரெக்டாக 9:10 வந்தீங்க, 9:08 எல்லாம் லேட்டாக வருங்க. நானும் லேட்டாக தான் அனுப்புங்க. வாசிங்க. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் கண்டதல்லவோ. அப்படி இங்க இந்த மகத்துவமான கிரியை என்ற இடத்துல மகத்துவமான காரியங்களை எப்படி சொல்லுங்க? காரியங்களை எல்லாம் உங்கள் கண்கள் அப்படியெல்லாம் நம்முடைய தேவன் 3வது மகத்துவமான பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. 3 காரியத்தை சொன்னேன். 1, ஆராய்ந்து முடியாத ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது சொன்னேன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். 3வது சொன்னேன், மகத்துவமான காரியங்களை எல்லாம் செய்கிறார். அதை நம்முடைய கண்கள் கண்டதல்லவோ அப்படின்றார். கண்கள் அல்லவா கண்டது என்றார். அப்படி என்ன மகத்துவமான காரியங்களை செஞ்சாரு? அதுக்கு முந்தின வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க. யோசுவா உபாகமம் 11:10. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த தேசத்தை போல இராது. அந்த தேசத்தை விட இந்த தேசத்திலே உனக்கு மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோம்.
என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்தாங்க. அந்த தேசத்துல விதைக்கணும். என்னது? விதைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், விதைக்கணும். அதுக்கு பிறகுதான் அது விளைச்சலை கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் அதை கொண்டு வந்து சாப்பிடணும். இதுதான் எந்த தேசம்? எகிப்து தேசம். இதுதான் இயற்கை, இதுதான் நியமம் விவசாயத்துல. நான் சொல்ல சரிதானே? ஆனா இங்க இவங்க சுதந்திரிக்க போகிற தேசத்துல, எங்க கானான் தேசத்துல விதைக்க வேண்டாம், தண்ணி பாய்ச்ச வேண்டாம். தண்ணி பாய்ச்ச வேண்டாம். தண்ணி எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து மழை பெய்யும். அடுத்த வசனத்துல பார்த்தா தெரியும். எந்த வசனம் சொல்லுது? நீ வீட்டில் போய் படிங்க. அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தண்ணி எங்க இருந்து பாய்ச்சப்படும்? வானத்திலிருந்து பாய்ச்சுவார். அவரே தண்ணி பாய்ச்சுறாரு, அவரே விதை வைக்கிறாரு, அவரே விளைச்சல வைக்கிறாரு. இப்படி நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் மகத்துவத்தை அனுபவிக்கிற தேசம், மகத்துவத்தை அனுபவிக்க போகிற தேசம். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த தேசத்தை, அந்த தேசத்துடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் அந்த தேசம் மகத்துவத்தினாலும் கண்கள், அங்கே கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தில் இருக்குது. இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனி, என்ன கவனிங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும் பிரசன். என்ன அப்படி மகத்துவம் அந்த தேசத்துல? என்ன மகத்துவம்? இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 400 வருஷமா யாரா இருக்காங்க? அடிமையா இருக்காங்க. அதுல 100 வருஷம் யோசேப்பு காலம் வச்சுக்காங்க. 100 வருஷம் யோசேப்பு காலம். அதனால அந்த நாட்கள் இவங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையா இருந்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. யோசேப்பு செத்த பிறகு இவங்களை யாருமே மதிக்கிறது இல்லை. இவங்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பூரா பறிச்சுக்கிட்டு அதே வயல்ல இவங்களை யாராக்குனாங்க? அடிமையாக்குனாங்க. இவங்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் பறித்து கொண்டு அதே மேய்க்க வச்சாங்க. இப்படி இவர்களுடைய உடைமைகளை எல்லாம் பறித்து கொண்டு அவர்களை அந்த இடத்திலேயே ஏழைகளாக்கினார். இதுதான் எகிப்திலே நடந்தது. வறுமை. இதுக்கு மேல அவங்க கொடுக்கிற வேலையை பூரா செய்யணும். செய்யாட்டா அடி சாட்டை அடி. இப்படிப்பட்ட கொத்தடிமையாக அந்த தேசத்திலே கிடந்தாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ அவன் கொடுக்கிறத சாப்பிடணும். விவசாயம் பண்ணி விலைய வச்சு அந்த கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்துடணும். அவன் பார்த்து அதுல சாப்பிட கொடுக்கறத சாப்பிடணும். இப்படிப்பட்ட நிலைமை எகிப்துல. இப்போ இங்க வர்றாங்க. எங்க? கானானுக்கு வர்றாங்க. இங்க வந்தா திராட்சை தோட்டம் இருக்குது, அத்திப்பழம் மரங்கள் இருக்குது, எல்லா மாதுளை மரங்கள் இருக்குது, பேரிச்சம்பழ மரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு மரத்திலையும் கனிகளோடு அப்படி அப்படியே காய்ச்சி கிடக்குது. திங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோ இருக்கு. வீடெல்லாம் நல்ல மாடி மாடி வீடாக கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்குது. கர்த்தர் யாரானா, இவங்க எகிப்தில் இருந்த காலத்துல இந்த எபூசியர்கள், ஏவியர்கள், மீதியானியர்கள், இப்படி மோவாப்பியர்கள், அம்மோனியர்கள் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தை பூரா அந்த தேசத்துக்குள்ள போய் அடைய விட்டாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? இவ்வளவு செழிப்பான தேசமா இருக்கு, நம்ம இங்கே நிரந்தரமா இருந்துக்கிறோம்னு வேக வேகமா வீடுகளை கட்டினானுங்க. நல்ல ஆளுக்கு நிலங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க தோட்டங்களை உண்டாக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல திராட்சை தோட்டம், அந்த தோட்டம், இந்த தோட்டம் உண்டாக்கி, நல்ல கீரை தோட்டம் எல்லாம் உண்டாக்கி, நல்ல கோதுமையெல்லாம் நல்ல விலைய வச்சு நல்ல சுகமா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 7 விதமான ஜாதிகள் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்தார். அவங்க வந்த உடனே 50 பேர் தேசத்தை விட்டுட்டு, வீடுகளை விட்டுட்டு ஓடிய போயிட்டாங்க. இப்போ வந்தா இவங்களுக்கு வீடு காலியா கிடக்கு, தோட்டங்கள்ல ஊற விளைஞ்சு அப்படியே நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நடாத தோட்டத்துல பழம் பறிச்சு சாப்பிடுவாய். வந்தாங்க. வந்த உடனே பார்த்தா அவங்க கண்கள் கண்டது வசனம் தானே என்ன சொல்றது? கர்த்தர் அவருடைய மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவா. இப்படி வீடு எனக்கு யோசுவாட்ட சொல்ற, நாங்க 7 பேர் இருக்கோம், அந்த பெரிய வீட்டு சாவி எனக்கு கூட. ஒவ்வொருத்தருடைய வீட்டு சாவிகளை கேட்டு கேட்டு வாங்கி போய் அவங்க வீடுகள்ல என்ன செய்யறாங்க? குடியேறாங்க. வீடு ரெடியா இருக்கு, தோட்டம் ரெடியா இருக்கு, போய் அவங்க இஷ்டத்துக்கு பழங்களை பூரா பறிக்கிறாங்க. இதையெல்லாம் அவர்களுடைய மகத்துவமான அந்த கிரியைகளை அவருடைய கண்கள்.
அப்படின்னா கிரைய செலுத்தாமலே பாடுபடாமலே பலனை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான். இப்ப புரிஞ்சுதா? மகத்துவமான கிரியனை புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? இது போலதான் உங்களுக்கு செய்வாங்க. இந்த மாசத்துல ஒரு கிரையை செலுத்தாம உங்களுக்கு அப்படியே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறா. அப்படியே ரெடி பண்ணி நீ போன உடனே சாவியை வாங்கி, நீ போன உடனே அதை வாங்கி நீனே எடுத்துக்கொள், நீனே எடுத்து சாப்பிட்டுக்க, நீனே எடுத்து வச்சுக்க, இதை நீனே வச்சுக்க. அப்படி ஒரு மகத்துவமான கிரியைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். ஆராய முடியாத கிரியைகளை, பெரிய காரியத்தை செய்கிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார். மகத்துவமான பெரிய காரியங்களையும் செய்வார். எந்திரிப்போமா?